ஹலோ மை டியர் மக்களே, இன்றைக்கி வந்து நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அது என்ன டிஷ்ஷுன்ற பேர் எனக்கு தெரில. பேர் நான் செஞ்சுட்டு வைக்கிறேன். முதல்ல செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, அதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஆனியன் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு, அவ்வளோதான். இதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் சோர் க்ரீம், இது என்னன்ட்டு எனக்கே 2 நாள் முன்னாடி தான் தெரியும். இது ஒன்றும் இல்லை, புளிப்பு க்ரீம். இதை நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம். ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் தயிர் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சு அது மேலே லெமனை புழிஞ்சி ஒரு 10 மணி நேரம் பதப்பட்டுனா அந்த சோர் க்ரீம் ரெடி ஆகிடும். இதை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து பேன் கொஞ்சம் சூடாகட்டும், வெயிட் பண்ணுவோம். அதுதான், பேன் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் மேலாக்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றலான்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருந்துச்சு அந்த வீடியோவில். ரைட்டு, எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் வைப்போம். லைட்டாக வறுக்கிற மாதிரியே வறுத்துருவோம். நல்லா வதக்கிக்கலாம். இது ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சிலே அடிக்குது என்ன, அது எதனால் அடிக்குதுன்னு தெரில. யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ஃபஸ்ட் டைம் குக்கர்ன்றதுனால அந்தளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது கூட ஓகே, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தப்பு. ஹோலி ஷிட், இது என்ன பிரமாதம்! இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. லைட்டா உப்பு. ஐயோ, மேலாக்க மிளகாத்தூள், யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. என்னடா எங்கள் உருளைக்கிழங்கு வரைக்கும் நான் இதுக்காக எவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இது அந்த ஐயோ ஆயிடுது மக்களே, என்ன பண்ணுறது தெரியலையே. ஓ மை காட், ஓ மை காட், வேலை சேர்த்துலாம் வச்சு. ஓகே, குக்கிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது பேசினா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. ஓகே, அவனை சொல்லி நிறுத்துங்களா. ஓகே, மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பரவாயில்ல. இது கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணிட்டு வருவோம். அவ்வளோதான். அடுத்தது அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த முட்டை. இதை உடைச்சி கலக்குன்னு கலக்கிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஆனால் இதே ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி தெரியல. ஓகே, நல்லா முட்டை கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் லீவ்ஸை கொஞ்சம் மேலாக்க ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான நேரம். இதில் தான் இப்போ இந்த சோர் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அமுல்து ஐயோ, இங்கே கருகுது. ஓ மை காட், ஓ மை காட், இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருகிருச்சு. இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுலாமான்னு பார்க்குறேன், கருகிற காரணத்தினால்.
வேறு லைட்டாக கருகிட்டு இருக்குது. ஒன்றும் தூக்கும். நம்ம அந்த சைடு வரைக்கும் இவங்க கொஞ்சம் கொதிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபார்மில் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் இதில் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு. ஐயோ நிறைய நிமிஷம் ஓகே. இதில் தான் பெப்பர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியாமல் அதில் போட்டேன். இப்போ அது கலக்கியாச்சு. இப்போ வந்து இவங்களை வந்து கொஞ்சம் பொசிஷனாக அடுக்கிக்கலாம். எப்படின்னா பேன் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் டிஷ்ஷு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ரெடி. இப்போ இதை எடுத்து இதில் ஐயோ நல்லா சவுண்டு கேட்குது, பவர் எடுக்கணும்ல, இதில் ஊற்றணும். அப்படியே மேலாக்க அது பொறுமையாக. அவ்வளோதான், மஜா ஆகையா. இவனை இதுக்கு மேலே விட்டா வேலையாக மாட்டான், அடியில் கட்டிடுவான். இப்போ வந்து 2 எடுத்துப்போம். எப்படியோ திருப்பி போட்டுட்டா நான் ஒரு செக் ஆகிடுவேன். கொலை நல்லா கொட்டுது. வந்துட்டா ஜெயிச்சிடுறாமாரா. ஐயோ அச்சோ தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் இப்போ வரமாட்டான். அதனால் நாங்கள் வேறு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஒரு பெரிய தட்டை இங்கே வச்சு ஐயோ சுடும் சொல்லி அடியில் ஓகே சின்ன துண்டு இப்படி மேலே போட்டு நல்லா சர்க்கஸ் பண்றாமா நீ. கஷ்டப்பட்டு கொட்டிட்டேன் மக்களே. ஆனால் கொஞ்சம் கோளாறாக கொட்டிட்டேன். இப்போ இவனெல்லாம் திருப்பி எப்படியாவது போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சிடும். கேட்கணும் வேகிற வரைக்கும் மறுபடியும் ஒரு மூடியை போட்டு வச்சுருவோம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மலைச்சாரல் போல் சீஸ் கொஞ்சம் அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து மேலாக்க கொஞ்சம் கொத்தமல்லி. இது எதுக்குன்னா ஓகே ஓகே வந்து இந்த சோப் அது இதுதான் டிஷ்ஷு. இப்போ வந்து அப்படியே சதுக்கு இதை கட் பண்ண முடியல. ஐயோ இது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருக்கு. அது என்னன்னு தெரில, சரி நான் கண்டுபிடிப்போம். வந்து கொய்யால முட்டி வச்சு போயிட்டு இப்போ வந்து என்ன சொல்லி சுடுது. எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆம்லேட்டு கொஞ்சம் புளிச்சுட்டு அதில் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதில் எதுவும் புதுசாக இல்லை. அடுத்து எதனா ஒரு வித்தியாசமான டிஷ்ஷில் பார்க்கலாம். டாடா பாய் பாய். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா.